போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 2, பகுதி 14. தம்முடைய தலைமையில் உள்ள இராணுவம் மிகுந்த இக்கட்டான நிலைமையில் இருப்பதாக நவம்பர் 1ஆம் தேதியன்று ஒரு ஒற்றன் மூலமாக குட்டுஜோவ் அறிந்தார். வியன்னாவில் பாலத்தை கடந்த பின்பு பிரெஞ்சுக்காரர்கள் ஏராளமாக முன்னோக்கி வந்து கொண்டிருப்பதாக அந்த ஒற்றன் செய்தி கொண்டு வந்தான். ருஷ்யாவிலிருந்து எந்த ரஸ்தா வழியாக உதவி துருப்புகள் வந்து கொண்டிருந்தனவோ அதே ரஸ்தாவில்தான் பிரெஞ்சுக்காரர்கள் முன்னேறி வந்தார்கள். கிரேம்ஸ் நகரத்திலேயே தங்கிவிடுவது என்று குட்டுஜோவ் தீர்மானித்தால் ருஷ்யாவிலிருந்து வந்து கொண்டிருந்த உதவிப்படைகள் தம்மை வந்து சேர முடியாதபடி நெப்போலியனின் 1.5 லட்சம் வீரர்கள் தடுத்து விடுவார்கள். அதோடு அவரிடம் உள்ள 40,000 களைத்து போன வீரர்களையும் வளைத்து கொள்வார். அப்பொழுது அவருடைய நிலைமை உல் என்ற இடத்தில் மாக் என்போருக்கு நேரிட்டதைப் போலவே நேர்ந்துவிடும். ருஷ்யாவிலிருந்து துருப்புகள் வந்து கொண்டிருந்த ரஸ்தாவை இவர் கைவிடுவாரானால் இவருக்கு வேற நல்ல ரஸ்தா கிடைக்காது. பொஹிமின் மலைகளுக்கே இவர் போக நேரிடும். அப்படியானால் எதிரிகளின் ஏராளமான துருப்புகளின் தாக்குதல்களில் இருந்து தம்மை காத்து கொள்ள வேண்டியது ஒரு பக்கம் இருக்க, ருஷ்யாவிலிருந்து வரும் பாக்ஸ் ஹவுடானுடன் சந்திக்க முடியாமலேயே போய்விடும். கிரேம்ஸிலிருந்து ஹால்முட்ஸுக்கு போகிற ரஸ்தாவில் குட்டுஜோவ் சென்று ரஷ்யாவில் வரும் துருப்புகளோடு சேர்ந்து கொள்வது என்று தீர்மானித்தால் அங்கே மற்றொரு அபாயம் இருக்கிறது. வியன்னா பாலத்தை கடந்து முன்னேறி கொண்டிருந்த பிரெஞ்சு துருப்புகளோடு சந்திக்க வேண்டியது இருக்கும். குட்டுஜோவின் படைகள் தங்களுடைய மூட்டை முடிச்சுகளோடும் போக்குவரத்து சாதனங்களோடும் கஷ்டப்பட்டு ரஸ்தாவில் போய்கொண்டிருக்கும் போதே 3 மடங்கு அதிக பலமுள்ள எதிரிகளோடு சண்டை போட நேரிடும். அந்த எதிரிகள் இருபுறமாக இவர்களை தாக்கி நெருக்குவார்கள். ஆனால் இந்த வழியை குட்டுஜோவ் பின்பற்றினார். வியன்னாவின் பாலத்தை கடந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஜெனீமை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாக அந்த ஒற்றன் அறிவித்தான். குட்டுஜோவ் இருந்த இடத்திற்கும் அந்த ஜெனீமுக்கும் 100 வெஸ்டுகள் தூரம் இருக்கும். பிரெஞ்சுக்காரர்களுக்கு முன்பாக ஜெனீம் போய் அவர் சேர்ந்தால் இராணுவத்தை காப்பாற்றலாம் என்ற பெரிய நம்பிக்கை உண்டு. தமக்கு முன்பாக ஜெனீமுக்கு பிரெஞ்சுக்காரர்களை போகும்படி விட்டுவிட்டால் உள்மில் ஏற்பட்ட அதே அவமானமே பூரா இராணுவத்திற்கும் ஏற்படும், அல்லது பூராக நாசமாகிவிடும். ஆகவே பிரெஞ்சுக்காரர்களுக்கு முன்னதாக தமது முழு இராணுவத்தையும் கொண்டு போவது அசாத்தியமாக இருந்தது. வியன்னாவில் இருந்து ஜெனீமுக்கும் போகிற ரஸ்தா கிரேம்ஸிலிருந்து ஜெனீமுக்கு ருஷ்யர்கள் போகும் ரஸ்தாவை விட உயர்ந்ததும் சுருக்கமானதும் ஆகும். செய்தி கிடைத்த தினத்தன்று இரவு பாக்ரேஷனின் முன்னணியை சேர்ந்த 4000 வீரர்களை வலது பக்கமாக குன்றுகளை கடந்து கிரேம்ஸ் ஜெனேயம் ரஸ்தாவிலிருந்து வியன்னா ஜெனேயம் ரஸ்தாவிற்கு குட்டுஜோவ் அனுப்பினார். ஓய்வின்றி ஒரே நடையாக வியன்னா திசையை நோக்கி இந்த படையெடுப்பை பாக்ரேஷன் நடத்த வேண்டும். பிரெஞ்சுக்காரர்களுக்கு முன்னதாக அவர் போய் ரஸ்தாவில் சேர்ந்து விட்டால் தமது துருப்புகளை கொண்டு எவ்வளவு தூரம் தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் தாமதப்படுத்த வேண்டும். இந்த சமயத்தில் தமது துருப்புகளோடு குட்டுஜோவ் ஜெனீமை நோக்கி புறப்பட வேண்டும். புயல் காற்று அடித்து வந்த அந்த இரவில் ஒழுங்கான பாதைகள் இல்லாத மலைகளை கடந்து நல்ல சாப்பாடும் நல்ல உடையும் இல்லாத துருப்புகளை அழைத்து கொண்டு 30 மைல் தூரம் பாக்ரேஷன் கடந்து வந்தார். வியன்னா ஜெனீம் ரஸ்தாவில் உள்ள ஹாலபிரான் என்ற இடத்திற்கு பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் அவர் வந்து சேர்ந்தார். வருகிற வழியில் தமது படையை சேர்ந்தவர்களில் 1/3 பங்கு பேர் சிதறிப்போனார்கள். குட்டுஜோவ் ஜெனீம் போய் சேருவதற்கு இன்னும் சில தினங்கள் பிடிக்கும். ஆகவே பசியும் களைப்பும் கொண்டிருந்த அந்த 4000 வீரர்களை கொண்டு பல நாட்களுக்கு பிரெஞ்சு துருப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டியது பாக்ரேஷனின் வேலை. பிரெஞ்சுக்காரர்களின் முழு இராணுவத்தையும் இந்த 4000 பேர்களை கொண்டு நிறுத்தி வைப்பது முடியாத காரியம்.
ஆனால் விதியின் ஒரு விசித்திரத்தினால் அந்த முடியாத காரியமும் முடியும்படியாக நேர்ந்தது. சண்டை எதுவும் இல்லாம ஒரு தந்திரத்தினால் வியன்னா பாலத்தை முராட் கைப்பற்றியதால் அதே மாதிரி குட்டுஜோவையும் ஏமாற்றுவதற்கு அவர் முயற்சித்தார். ஜெனேவ் ரஸ்தாவில் சந்தித்த பாக்ரேஷனின் பலவீனமான படைப்பிரிவை பற்றிய உண்மையான முராட் அறியவில்லை. குட்டுஜோவின் பூரா இராணுவமே அங்கு இருப்பதாக நினைத்தார். ஆகவே அந்த பூரா இராணுவத்தையும் அடியோடு நசுக்குவதற்காக வியன்னாவிலிருந்து வந்து கொண்டிருந்த முழு இராணுவமும் அங்கே வந்து சேரட்டும் என்று நினைத்தார். இந்த நோக்கத்தோடு ஒரு யோசனை கூறினார். 2 படைகளும் தங்கள் இடத்தை விட்டு அசையாமல் இருப்பதாயிருந்தால் 3 நாட்களுக்கு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று அறிவித்தார். சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது என்றும், ஆகவே அனாவசியமாக இரத்தம் சிந்துவதை தடுப்பதற்காகவே இந்த 3 நாள் போர் நிறுத்த யோசனையை தாம் கூறுவதாகவும் முராட் தெரிவித்தார். முன்னால் உள்ள அரண்களில் அமர்ந்திருந்த துருப்புகளின் தலைவரான ஆஸ்திரியன் ஜெனரல் கோமகன் நாஸ்டிஸ் முராட்டின் தூதர் சொல்லியதை நம்பினார். ஆகவே தமது துருப்புகளை முன்னணி பாதுகாப்பு அரண்களிலிருந்து வாபஸ் வாங்கி கொண்டார். இதனால் பாக்ரேஷனின் படைப்பிரிவுக்கு முன் பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. மற்றொரு தூதர் ருஷி அணிக்கு சென்று சமாதான பேச்சுகள் நடப்பதையும் 3 நாள் யுத்த நிறுத்தத்தையும் பற்றி தெரிவித்தார். யுத்த நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ளவோ அல்லது மறுக்கவோ தமக்கு அதிகாரம் இல்லை என்று பாக்ரேஷன் பதிலளித்தார். இந்த விஷயங்களை பற்றி குட்டுஜோவிற்கு தெரிவிப்பதற்காக தமது உதவியாளரை பாக்ரேஷன் அனுப்பி வைத்தார். பாக்ரேஷனின் களைப்படைந்த துருப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கவும், பிரெஞ்சுக்காரர்களுக்கு தெரியாமல் தாம் அனுப்பி வரும் யுத்த தளவாட ஜாமான்கள் ஜெனேமுக்கு சமீபத்தில் போய் சேருவதற்கும் குட்டுஜோவுக்கு அவகாசம் வேண்டியிருந்தது. இந்த யுத்த நிறுத்தம் ஒன்றுதான் அந்த அவகாசத்தை கொடுக்க முடியும். எதிர்பாராமல் வந்த இந்த யுத்த நிறுத்த யோசனையை கொண்டு இராணுவத்தையும் காப்பாற்றி விடலாம். ஆகவே இந்த செய்தி கிடைத்தவுடன் தமது பரிவாரத்தில் இருந்த உதவியாளர் ஜெனரலான வென்ஜென் கெரோடை எதிரி முகாமிற்கு அனுப்பினார். யுத்த நிறுத்தத்தை ஒப்புக்கொள்வது மட்டுமல்ல, அதோடு சரணாகதிக்கான நிபந்தனைகளையும் கூறும்படி வின்சென்ட் கெரோடிடம் குட்டுஜோ சொல்லி அனுப்பினார். இதற்கிடையில் தமது உதவியாளர்களை அனுப்பி யுத்த தளவாடங்களை எவ்வளவு வேகமாக கிரேம் ஜெனேம் ரஸ்தாவில் அனுப்ப முடியுமோ அவ்வளவு வேகமாக அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யும்படி சொன்னார். பூரா இராணுவமும் யுத்த தளவாடங்களும் பின்னால் போய்கொண்டிருந்ததை காப்பாற்றி முன்னால் நிலையாக நிற்க வேண்டிய பொறுப்பு பசியாலும் களைப்பாலும் வாடிய பாக்ரேஷனின் படைப்பிரிவிற்கு ஏற்பட்டது. அதற்கு எதிராக நின்ற எதிரியின் படைப்பிரிவோ 8 மடங்கு பலமானதாக இருந்தது. குட்டுஜோவின் சரணாகதி பேச்சுகள் யாரையும் எவ்விதத்திலும் கட்டுப்படுத்தவை அல்ல என்றாலும், இந்த பேச்சுகளினால் கிடைக்கும் அவகாசம் தமது யுத்த தளவாடங்களை அப்புறப்படுத்த உதவியாக இருக்கும் என்று நம்பினார். முராட்டின் தவறு வெகு சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்படும் என்று அவர் எதிர்பார்த்தது உண்மையாயிற்று. ஹாலாபிரேனிலிருந்து ஹார்பிரேன் 16 மைல் தூரத்தில் இருக்கிறது. அங்கேதான் அச்சமயம் நெப்போலியன் தங்கியிருந்தார். யுத்த நிறுத்தத்தை பற்றியும் சரணாகதியை பற்றியும் முராட் அனுப்பிய அறிக்கையை பார்த்ததும் இதில் ஏதோ சூது இருக்கிறது என்று அவருக்கு தோன்றியது. அவர் உடனே பின்கண்ட கடிதத்தை முராட்டுக்கு அனுப்பினார். ஷார்ன்பிரேன் 25 உப்ருமேர் 1805 காலை 8 மணி. இளவரசர் முராட்டுக்கு, எனது அதிருப்தியை உமக்கு தெரிவிப்பதற்கும் என்னால் சரியான வார்த்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனது முன்னணி பிரிவிற்கு மட்டும்தான் நீர் தளபதியாய் இருக்கிறேன். ஆகவே என்னுடைய உத்தரவு இல்லாமல் யுத்த நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்ய உமக்கு அதிகாரம் இல்லை. ஒரு படையெடுப்பினால் கிடைக்கக்கூடிய பலன்களை இழக்கக்கூடிய விதத்தில் நீர் எனக்கு செய்கிறீர். யுத்த நிறுத்தத்தை உடனே முறித்து எதிரி மீது படையெடுப்பீராக. சரணாகதி திட்டத்தில் கையெழுத்திட்ட அந்த ஜெனரலுக்கு அப்படி செய்ய அதிகாரம் இல்லை என்று அவரிடம் கூறும்.
ருஷ்யாவின் சக்கரவர்த்தியை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என்றாலும் ருஷ்ய சக்கரவர்த்தி அந்த திட்டத்தை ஒப்புக்கொள்வாரானால் நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இது ஒரு வெறும் தந்திரம். மேலே படையெடுத்து ருஷ்ய இராணுவத்தை அழிப்பீராக. அந்த இராணுவத்தின் பீரங்கிகளையும் மற்ற தளவாடங்களையும் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமையில் நீர் இருக்கிறேன். ருஷ்ய சக்கரவர்த்தியின் மெய்காப்பாளர் ஒரு போலியானவர். அதிகாரம் இல்லாவிட்டால் அதிகாரிகள் என்பவர்கள் வெறும் பூஜ்யம். இந்த ஆசாமிக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. வியன்னா பாலத்தை கடக்கும்போது ஆஸ்திரியர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். இப்பொழுது சக்கரவர்த்தியின் ஒரு மெய்காப்பாளனால் நீர் ஏமாற்றப்படுகிறேன். நெப்போலியன் போனோபார்ட்டின் உதவியாளர் முழு பாய்ச்சலில் சவாரி செய்து இந்த பயமுறுத்தல் கடிதத்தோடு முராட்டிடம் போனார். தமது ஜனர்களிடம் போனோபார்ட் விட்டுவிட்டு சும்மா இருக்கவில்லை. தாமே காவல் படைகளோடு யுத்த களத்திற்கு போனார். அகப்பட தயாராக இருக்கும் எதிரியை நழுவி விட்டுவிடக் கூடாதே என்பதுதான் அவருடைய பயம். பாக்ரேஷனின் 4000 வீரர்கள் முகாம்களில் சந்தோஷமாக கனப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டு சென்ற 3 நாட்களில் முதல் தடவையாக தங்கள் கஞ்சியையும் காய்ச்சி கொண்டிருந்தார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர்களில் ஒருவர் கூட அறியவோ யூகிக்கவோ இல்லை. பகுதி 14 முடிந்தது.